Most of the thief are stolen. The reason is whenever we have to make an action 108 and whenever we are having a delivery, how sudden action should be taken like this, we have to take an action. Otherwise, are having the stolen, they have to stole that. And most of the drunkers, they used to drunk, and if they don't have anything, and automatically they have no job and everything, automatically have to steal. To my friend house, they have opened this house and they have stolen all money and rolled gold jewels. The thing about it is a gold if you keep it in the shop and they have to catch it by the police. Like police is there, but I mean then see a friend has complained in police station, but her house is stolen was there. We can take an action. We have to save ourselves. So no security. If any minister come, they used to go that and Alvakuchi Tengasi police station. They complain nobody. And my friend house it stolen was there. Nobody has come. So you have to save because when we are having a compound, we have to have a mild shock. We have to keep it. Then only it will be saved with shock less, just a shock. Mild shock you have to keep it. Camera on it is better. You have to keep a camera of pen camera, a small camera. They shouldn't know where you have to, otherwise they have to broken. Amber things, they have taken the ATM machine also. Having the mind, they got to think. So you have to save yourself. Police department, they have to, government, they are given importance to main high level only whenever minister come they have to say and a function is there in the village they used to give. But poor people no security, no safety. It's only there are most of the tanker if you close the tanker shop, then only thief will be less. Otherwise automatically they will steal it. No security even though you are told it to. Krishna they are less bothered about that. Okay. So you have to believe God only, God will say the other thing. சொந்தக்காரி வீட்டில் களவு வச்சு போலீஸில் போய் எழுதி கம்ப்ளைண்ட் விடு. தென்காசி டிஸ்ட்ரிக் தான் ஆழ்வாக்குறிச்சி தென்காசி. அந்த இனிமையாக பேசுவாங்க. நாங்கள் இருக்கோம் நண்டு நாங்கள் எல்லாம். ஆனால் மினிஸ்டர் வந்தாங்கன்னா ஓடுவாங்க காவலுக்கு, காவல்துறை. அப்புறம் ஏதோ ஃபங்க்ஷன்னா போவாங்க அவங்க. வந்து அது என்னச்சு ஒருத்தன் கோடிக்கணக்கில் செலவழித்து படிச்சுட்ருக்கான், வேலை கிட்ட பத்தா பிடிச்சி போலீஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. கவர்மெண்ட் ஜாப் அவங்களுக்கு கேட்க யார் இருக்கா? மக்கள் எப்படி போனான்னு, மக்களுக்கு செத்தானே இருந்தான்னு. அந்த எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் களவு நடந்து போலீஸில் எழுதி வைக்கணும். 108 டெலிவரி எப்படி வருது அதை போல் உடனே டெலிவரிக்கு எப்படி சேஃப்டிக்கு அப்படி கொடுக்கறதில்ல. எல்லாம் எழுதி வச்சேன். அங்கே லெஸ்பேட் நாங்கள் இருக்கோம், நாங்கள் நண்பன் அப்படின்னு பேசுவாங்க. அதை வச்சு தென்காசியில் வந்து பார்க்க நாதி கூட கிடையாது. செத்த பிறகு ஆன் தி ஸ்பாட் டேக்கன் ஆக்ஷன். அவர் எனி மர்டர் இருக்கா, அதாவது ஒரு கொலை பண்ணால் அந்த இடத்துல எடுக்கணும். அவன் எடுத்து பூசி மூலிகை எல்லாம் வச்சும் இருக்கான். அரசன் நின்று கொள்ளுவான், தேவன் நின்று கொள்ளும். எந்த போய் நல்ல வயிற்றில் பிறந்தவன் களவாங்க மாட்டான். ஒரு எச்சிக்கலை இறப்பாளி வயிற்றில் பிறந்து ஏல களவாங்க போய் அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் கூட்டி விட வேண்டியது தானே. கதங்கச்சி கூட்டி விட என்ன வெக்கமான சூடு சொன்னால பிச்சை எடுத்தீங்கனால சாவணும்ல. அடுத்த வீட்டில் எதுக்கு களவாண்டு திங்க, அப்படி களவாண்டு திங்கிறதோட விஷம் ஏதாவது மருந்தை குடிச்சு சாவ வேண்டியது தானே. வயிற்றுக்கலன்னு களவாங்க பண்ணால் சாகலை, இருக்கக்கூடாதுல. ஆனால் உங்கள் அம்மா அக்கா தங்கச்சி உன் பிள்ளை குட்டி பொண்டாட்டியை கூட்டி விட்டு இதோட சாப்பிடலாம். தேவையை குடிச்சு சாப்பிடல, இப்படி அடுத்த வீட்டில் உடச்சி திறந்து உடைக்கிறதோட சாவலாம்ல. உன் காலுக்கே விளங்காமல் போகுது, உன் கை விளங்காமல் போகும், நீ திங்கிக்கு சோறெல்லாம் போகும். அடுத்த வீட்டில் உள்ள பொருளை அவன் கஷ்டப்பட்டு வச்சுருப்பான், உடச்சி எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்டு வயிற்று எரிச்சப்படுதா விளங்க மண்டல. நீ நாசமாக போகலை, வயிறு எரிஞ்சாப்புல போ, சாமி பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ உன் காலு கை விளங்காமல் போய் எவ்வளோ எருமை தண்டி கணக்காக இருக்கான். அவன் ஓடதான் அவனுக்கு 2 சப்போர்ட்டு அழியவன்னு தெரியும். விளங்காதில் அவன் கண்டுபிடிச்சிட்டா சரியான அந்த ஸ்பாட் அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் செத்த பிறகு பூசி முழுகுன பிறகு வந்து என்னத்துக்கு சும்மா சொல்லுவாங்க. நாங்கள் இருக்க நண்பர்களுக்காக என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து ஒருத்தர் வந்து பார்க்கல, இப்படி தான் இருக்குது, சுயநலமாக இருக்குது. அப்படி இருக்க போய் எல்லாம் இருக்க குடிக்கார இருக்கும், குடிச்சிட்டு ஒன்றும் இல்லைன்னா பயப்படலாம். உலகம் பூரா அப்படி தான் இருக்குது. ஏதோ மினிஸ்டர் வரவங்க வைப்பாங்க, கோயில் கூடனா போய் எப்படி பாதுகாப்பாக கொடுப்பாங்க. ஆனால் ஒரு கஷ்டப்பட்ட ஏழைகளுக்கு எது ஒன்றுன்னா விட்டுத்தாங்க. இப்போ செத்த பிறகு பூசி முடிய பிறகு வந்து என்னத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒருத்தன் பெரிய படி படித்து வேலை இல்லாமல் பத்தா படித்தானே வேலை அடிக்க அவங்களுக்கான கவர்மெண்ட் வேலை கேட்க ஆள் இல்லை. இது கவர்மெண்ட் வேலை பக்கம் போகிற அப்படி தான் பாதி
ப்ளூ ஃபிலிம்னு எடுத்து நாட்டை கெடுக்க வைக்க யூடியூப்பு. இது ப்ளூ பிரிண்ட்டுன்னு எழுத தெரில. வேலை பக்கம் 50,000 சம்பளம். பிஎல்யூக்கு பிஎல்யூன்னு தான் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அப்படி தான் இருக்குது. பைசா 40 மார்க்கு மேலே கொண்டு வச்சுட்டு 60 80 வைக்க வேணும். கீழே தூக்கி போட்டு பூரா மாட்டுங்க மும்பையில் இருக்காங்க. நாட்டோடைய நிலம்பு பூரா மோசம். கலியுலகம் கலியில் முத்தி போச்சு இருக்குது. இது அது ஈவி இறக்கம் எல்லாமே செத்து போச்சு. கருணை ஒன்றுமே கிடையாது. கெட்டது கொலை கொள்ளை களவு போயில எல்லாம் அப்படி தான் நடக்குது. உலகம் பூரா அழிவு பார்த்து போது பணம் 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 பணம்னு பணக்காரன் ஒரு பெற்ற தாயே பணம் இருக்கிறது தான் மதிப்பு கொடுக்க. உலகத்தில் சத்தியம் செத்துப்பிட்டு நீதி செத்துப்பிட்டு அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தவனுக்கு இந்த கலியுலகில் நொந்து நொறுங்கி கெட்ட பேர். அந்த உலகம் பூரா அப்படி தான் இருக்குது. விளங்காத போய் உலகம் களி சாமி வருவார் முத்திடுவார். உலகத்தை பூரா அழிச்சிடும். களி முத்தி உலகத்தை அழிப்பார் கல்கி அவதாரம். அதான் சும்மா வருது பூகம்பம் வருது. பெட்ரோலியம் கூடி போச்சு. அதான் பூமி தாங்க முடியாமல் பொத்துன்னு போடுது. கடல் சைடெல்லாம் போராட்டி அநியாயம் கிரமம் ரொம்ப நடக்காதான் சுனாமி வச்சு அடிக்கி. காற்று சுவாசிக்க இல்லைன்னா இருக்க புயல் காற்று வந்து எல்லாத்தையும் உடச்சி போடுதா. அதான் சாமி அடித்து போடுது. தீயை பிடிச்சி எரிதா. சும்மா இருக்கிற இடத்துல தீயை பிடிச்சி வருது. சூரிய விரிஞ்சிக்கிட்டு வருதா. கீழே விழுந்து எரியுது. அப்புறம் அமில மழை வரும். இன்னும் உலகம் பூரா அழிஞ்சிடும். சத்தியம் ஜெயிச்சுட்டு சத்தியம் ஜெயம். ஆனால் சத்தியம் வர பொய் பிராடு களவு கொலை கொள்ளை எங்கே பார்த்தாலும். நிறைய பேர் கோட்டையில் வச்சுருக்கான். ஆடு மாடை கலாண்டு அவன் மட்டன் சிக்கன் போட்டு திங்க. அடுத்தவங்க பிள்ளைகளை கஷ்டப்பட்டு தான் போகிற வரவளை விசில் அடிக்கேன். அதை மாதிரி பண்ணுது. அதை மாத்திர படித்து அழிஞ்சு போவேன். நீ அடுத்தவனுக்கு எது செய்தோ உனக்கு தாம்னா கிடைக்கும். நீ அடுத்தவங்கள கொஞ்சம் உன் பிள்ளை குட்டி இல்லை நாசமாக சிந்தி சீரழிஞ்சு போவோம். அடுத்தவனை என்னென்னா அடுத்தவனை பேசாதேன். அடங்காமல் போயிடுவேன். நல்லா இருக்காது. அடுத்த வீட்டில் போய் கையை இந்த களவாங்க போயிடுச்சேன்னா காலுக்கே விளங்க. என் ஃப்ரெண்டு வந்து சொல்லுதான் பாவமாக இருக்குது கஷ்டப்படுதான். 4000 செலவு காலுக்கே விளங்காமல் போகல. நடக்க இது கதி இல்லாமல் போகல. நீ போகிற இடத்துக்கு போய்ட்டு நொறுங்கி விழுந்தாவில்ல. அடுத்த வீட்டில் கலவந்தீங்க உன் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டி விட்டு தின்னேன். அக்கா தான் இங்கே கூட்டி விட்டு தின்னேன். தேவை குட்டி நடத்தோம்ல அதோட முக்கியம். ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு வயிறு எரிச்சு ஒன்றும் பிடிக்குமா பிடிக்காது. நீ நல்லா இருப்பே விழுந்து நொறுங்கி சாவை. நல்லாவே இருக்க மாட்டேன் விளங்க மாட்டேன். मौसम तो वो जो सारे जगह पर क्योंकि चोरी करके जाते वो मेरे फ्रेंड बोलती यूट्यूबर उनका पूरा घर का खोल के पूरा सामान लेके जाइए। एक सोना करके ऐसे नकली के लेके गया। पैसे लेके एटीएम लेके हलकट है। एक नंबर का हलकट है। अभी जो पुलिस में कंप्लेन किया पुलिस आएंगे तो कंप्लेन कर कंप्लेन 108 कैसे आते हैं वो डिलीवरी के लिए कैसे आता है। ऐसा आना चाहिए। आने से पहले एक्शन होना चाहिए। इसमें ऐसे आते बच जाते क्या फ़ायदा कुछ फ़ायदा नहीं। उसमें कंप्लेन करो ये करो वो कोई कराते फिर वो सब साफ सफाई करते हैं। फिर बाद में आके कुछ फ़ायदा भी नहीं। ये पुलिस में बड़ा बड़ा आदमी रहते हो वो मिनिस्टर होते हो उसको बंदोबस्त देते। फिर फंक्शन रहेंगे तो उसमें जाएंगे उसमें बंदोबस्त करते। मगर वो जो खरीबी रहते हैं इसका मेरा फ्रेंड छुरा है वो इतना फ़ोन करके उनको पता है वो आने के तैयार नहीं। कोई आके वो सेव करना चाहिए ना। बड़ा बड़ा लोग को कर सेव के ना कोई कोई बड़ा का इतना बड़ा बड़ाई करते कोई मदद करने वाला नहीं वो पुलिस डिपार्टमेंट। और जैसे बात करके उसको मैंने इसका कौन बात करेंगे अभी तो गवर्नमेंट में। मगर तो वो पूछने वाला कोई नहीं। अब ये कह रहे थे यूट्यूब कैसे करके ख़राब करते हैं। ऐसे जो 40 मार्क्स से रहते हैं उसको ब्लू प्रिंट लिखने के नहीं आते। BLU की PLU करते ऐसे लोग का वो गवर्नमेंट डिपार्टमेंट रहेंगे तो कैसे रहते या 60 में और 80 मार्क्स रहते मिडिल क्लास ब्राह्मण और ये मटूंगा शिफ्टेड फिर क्वालिटी विल बी लाइक दिस அது அப்போ மார்க் 60 மார்க் எடுக்கவங்க தான் அப்பா மார்க் 60 80 அறிவில் புத்திசாலியெல்லாம் போயிட்டு போகிற வாழ்க்கை வேணும்। दुनिया बढ़ता है को जो 40 रहते 60 मटंगा में रहते ब्राह्मण हो तो बुद्धिमान है। ये सब कुछ के जा रहे थे तो काम नहीं मिलते। 40 मार्क मिलते उसको बड़ा ऊपर बस में तक काम मिलते हैं। ऐसे ही रहेंगे ना फिर दुनिया ऐसा। ये कलयुग के कलयुग में जो झूठ बोलते अच्छे रहते को चोरी करके अच्छे रहते वो दूसरा का दिल में बोल में तकलीफ तो अच्छे रहते हलकट को उसको कुटुम रहते दूसरा खराब करने वाला तुम्हारा कुटुम खराब होएंगे। दूसरा चोरी करके आएंगे तो इतना वो लोग का पैसा ही होगा। चिन्ह लड़ने का काम करो उससे अच्छे है तो जरा मम्मी डैडी तो छोड़ के काम करो। मम्मी भाई बहन लड़के रहेंगे तो छोड़ के कमाने का दूसरा घर में इतना पूरा तोड़ कर करे तो उनको दिल दर्द होएंगे तो तू सत्यानाश होएंगे तो कुटुंब भी सत्यानाश होएंगे। तुम लड़की कुछ होने वाली कोई को तेरे को लड़की करके वो खून भी कर सकते हल्का कुछ खून करेंगे तो वो ऑन दी स्पॉट एक्शन लेना चाहिए।
108 वो जो डिलीवरी के लिए थोड़ा ऐसा एक्शन लेना चाहिए। तो पुलिस डिपार्टमेंट में इतना ये वो बोल रहे हैं सत्यान बागची थी, ऐसे मम्मी कोई नहीं आती है, ऐसा ही बोलते हैं फ्रेंड करके। बड़ा बड़ा मिनिस्टर रहते, बड़ा बड़ा वो लोग का सपोर्ट करने के जाता है। ऐसे ही दुनिया कलयुग है, इसके लिए भूमि के कर्म जाए सिवाय सती मर गए, इसके लिए भूकंप आ जाते हैं। अभी जो साइड में समुद्र साइड में रहते इतना संज्ञा कर्म रहे, इसके लिए सुनामी आ जाते। वो जो हवा रहेंगे तो श्वास नहीं ले सकते, इसके लिए हवा का भगवान गुस्सा होकर के जोर से हवा आ जाती है और आग किधर किधर लग जाते हैं। वो इसको आग भगवान जलाते उसको गल जाती है। वो इससे ऐसा है। और थोड़ा में ऐसे रहेंगे तो दुनिया ख़त्म है। कल क्या बता रहा है कि मम्मी भी वो बच्चों अमीर रहेंगे तो उनको रिस्पेक्ट देते हैं, ऐसा दूसरा का ये दबा के पैर में मार देते हैं। ऐसा दुनिया है। ये कैसे रहता है, आप देखो ऐसा दुनिया रहेंगे तो इसी ही रहेगा। कल कटे चोरी करके करेंगे तो मेहनत करके खाना, अगर का कुछ खाने के नहीं रहेंगे तो पॉइजन पी के मर जाओ। दूसरा घर में चोरी करने के गिन जाता है कल कटे। ऐसा ही हो। और वो फ्रेंड वो जो ट्यूब निकाल के ले लिए घर गए, पूरा खोल के वो पूरा पैसा, ये नकली सोना नहीं ले रहे थे, पैसा पूरा चुरा के लेके ले लिए। खलकट एक नंबर खलकट ऐसा रहते हो जो सही चीज धंधा कर सकते हैं। प्लस को उसका मम्मी उसका बहन वो लड़की रहेंगे छोड़ के वो मना कर सकते हो। वो कुछ नहीं तो भीख मांगे खाना खाने का, छोरी कोई करने का नहीं कराना पाहिजे। वो उसको पैसे रहेंगे तो वही पैसे 20 रुपये इसके मरना पाहिजे हर कर जाए। अगर दूसरा कोई होटल रहते दूसरा काय सो गोट का चुरा के खाते, खाए में मार डाल के कौन करे। हलकड़ी एक नंबर का ऐसा हलकट रहते दूसरा का कहते वो भी सत्यानाश होंगे, उनको कुटुम्ब सत्यानाश होएगा, उसका कुटुम्ब का सत्यानाश होना बेचे इतना जो होएगा। लड़की रहेंगे तो उसको कुछ वो कोई रब करेंगे वो मार डालेंगे, अच्छे नहीं रहेंगे। दूसरा का इतना तकलीफ तो तुम्हारा तो इतना तकलीफ भगवान देंगे, तुम्हारा जो रहते वो ऊपर सत्यानाश करेंगे। तुम कभी सत्य का बच्चे का सत्यानाश करेंगे तो जगह पर जल जाते, अच्छे नहीं रहेंगे। भगवान कसम बोलते उसको कंप्लेन करेंगे तो नहीं आती। वो बड़ा बड़ा मिनिस्टर होते वो और मिनिस्टर रहते उनका बंदोबस्त करके जाते हुए बड़ा बड़ा फंक्शन रहते हो जाते। ये तो पुलिस मन में हम फ्रेंड कहते झूठ बोलते नहीं, आके देखा भी नहीं, देखते भी नहीं ऐसा गरीबी का वो बड़ा। तो वो हो गई मेरे को उनके तानिश पड़ा कि एक्शन लेना चाहिए। नहीं ये तो क्या फ़ायदा बोले, मुझे कुछ फ़ायदा भी नहीं। अभी तो बड़ा बड़ा लोग रहते, बड़ा बड़े लोग रहते और मिनिस्टर आएंगे तो पीछे जाते हो। बड़ा फंक्शन रहते हो जाते ही ऐसा इंजॉय करने के लिए। अभी क्या ऐसा चोरी करते मर तो उसको छोड़ते, इसके लिए ऐसा दुनिया में कोई अक्रम रहती है। उसको कलियों के लिए मकान तने ऐसे रहेंगे तो आएंगे वो पूरा जल जाएंगे, हम आएंगे तो पूरा जल जाता है। खराब हो जाते कसम बोलते भगवान का कसम फिर तो